எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோதுமை பரோட்டாவும் ப்ளைன் சால்னாவும் தான். ஃபஸ்ட்டு ப்ளைன் சால்னா செஞ்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம எப்பயும் தாளிக்க ஊற்றுற எண்ணெயோட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும் எண்ணெய். அப்போ தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இதுக்கு வெங்காயம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடணும். ஒரு 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. ஆனால் நைஸாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக மாறலாம், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. நல்லா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு கை அளவுக்கு புதினா தான் இதுக்கு மெயினாக நல்லாயிருக்குமே டேஸ்ட்டுக்கு. அதனால் புதினா போட்டுக்குங்க கட்டாயம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு மூடி தேங்காய் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுதான் அதில் ஊற்றிருக்கேன். இதை ஊற்றிட்டு மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சால்னா நல்லா திக்காக வேணும்னா திக்காகவே வச்சுக்கிங்க. இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு, மூடி போட்டு கொஞ்ச நாள் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு சால்னா. பரோட்டா போடுறதுக்கு நம்ம சப்பாத்தி போடுறதோட கொஞ்சம் கூட மாவு எடுத்துக்கணும். அப்போ தான் பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எவ்வளோ மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா. நம்ம சப்பாத்தி மாவு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரியே தான் பிசைஞ்சிக்கிட்டேன் நான். லைட்டாக அது மேலே எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி மாவு போட்டு தடவி விட்டுக்கணும். ஒரு கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் கட் பண்ணாமல் நடுப்புறம் மட்டும் அந்த நீட்டாக நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கணும், கோடு போட்டுக்கணும். அப்போ தான் அது மடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து எடுத்து கொஞ்சம் லேசாக தட்டி இந்த மாதிரி பண்ணி எடுத்து போட்டோன்னாக்கா நல்லா லேயராக வந்துடும் உங்களுக்கு. தோசைக்கல்லில் போட்டு எடுக்கக்குள்ளார ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னாக்கா போதும். நல்லா ஊறி சாஃப்டாக ஆகிடும் அது. அப்போ போட்டு எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம எவ்வளோ மெலிசாக போட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கிங்க. மேலே எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாவு போட்டு தேய்ச்சி விட்றதே தான். அந்த சுற்றி இருக்க ஓரத்தெல்லாம் மட்டும் விட்டுட்டு மீதி இடம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் லேசாக தட்டி நீட்டி அப்படியே சுருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். மைதா மாவில் போய் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம்ல. அதனால் வீட்டிலே செஞ்சிடலாம், நம்மளும் கூட சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயை ஊற்றி 2 சைடும் பரட்டி போட்டு நல்லா அந்த மேலாம் அந்த ப்ரௌன் கலராக ஆகுங்களா அந்த அளவுக்கு நல்லா ரொம்ப கருகி போயிடாமல் கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கணும்.
நம்ம போட்டு எடுக்கக்குள்ளேயே அது புஷ்ஷுன்னு அப்படியே பபுளாக வரும். மேலாம் நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டு சைடும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றாமல் போட்டோன்னா நல்லா இருக்காது. நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டோன்னா. பரோட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சூட்டோடையே இந்த மாதிரி அடித்து விட்டோம்னாக்கா நல்ல லேயராக வரும். சாப்பிட்றப்ப பசங்களுக்கும் ஆசையாக இருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே. சுட சுட பரோட்டாவும் சால்னாவும் வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.